பிரியங்கா என்ட்ரி ஆனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, லாஸ்ட் வீக் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்தது, நீங்கள் கொஞ்சம் அதை அக்னாலேஜ் பண்ணிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. பிரியங்கா வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது, என்னை பேச அனுமதிக்கல. ஸோ வந்து என்னோட உரிமை வந்து அங்கே மறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அஸ் ஆங்கராக நான் பேசணும்னு நினைக்கல. நான் திவ்யா துரைசாமிங்கிற ஒரு கண்டஸ்டன் கூட ஒரு சீசன் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கேன். அத்தனைக்கு அவன் என்னை பற்றி பேசியிருக்கான். ஸோ ஐ வாண்ட் டு அட்ரஸ் ஃபியூ திங்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து அடுத்த வாரம் அந்த ஷோ நடக்கும்பொழுது கொஞ்சம் மணிமேகலை மட்டும் அதை அட்ரஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் ஜாலியாக அப்படி தான் சொல்லியிருக்காங்க. சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் சொல்ல, நீங்கள் சாரி சொல்லணும், நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்போ மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க. குக் வித் கோமாளி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் ஷோப்பா அப்படின்ற ஒரு நிலைமையை தாண்டி குக் வித் கோமாளி இப்போ ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டரில் தான் போயிட்டுருக்கு. உண்மையாலுமே ஒரு போன வாரம் மணிமேகலை போட்ட வீடியோ இவ்வளோ தூரம் இன்னும் பேசப்படும் விவாதமாகவே போயிட்டு இருக்குது. இதுக்கு எண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி. அண்ட் போன வாரம் பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு ஆதரவாக அனிதா, ஷைஜி, இன்னும் மற்றும் பலர் வந்து அவங்களுடைய போஸ்ட் கமெண்ட் பண்ணுறதாகட்டும் அண்ட் லைக்ஸ் போடுறதாகட்டும் இப்படி பண்ணிட்டு வந்தாங்க. இந்த வாரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரியங்காவுக்கு ஆதரவாக விஜய் டிவி வேலை செய்கிறவங்க அவங்க எல்லாரும் இறங்கிட்டாங்க. பூஜா, நம்ம டிஜே பிளாக், குரோஷி, இந்த மாதிரி ஒருத்தவங்களாம் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அண்ட் ஷோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரியங்கா குக்காக உள்ளே போயிட்டு நிறைய விஷயங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அண்ட் இவந்தோ வந்து பிரியங்கா நல்லா சூப்பராக ஆங்கரிங் பண்ணனாலும் அந்த ஷோக்கு குக்காக போயிருக்காங்க அப்படின்றத மறந்து அடிக்கடி ஆங்கரிங் வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இது வந்து மணிமேகலைக்கு இரிட்டேட்டாக இருந்திருக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துல யாராக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே, ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பொறுத்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படலாம். அது உண்மையாக சில பேருக்கு நடக்கும். அண்ட் மணிமேகலையும் அதனால் வெளியில் வந்துட்டாங்க. இப்போ குரோஷி வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னென்னா, நடந்தது தான் நாங்கள் நேரில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் திவ்யா துரைசாமி வந்து வெளியில் போகிறாங்க. அதுக்கு பிரியங்கா வந்து அவங்களுக்காக ஸ்பீச் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ மணிமேகலை வந்து பிரியங்கா நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணாங்களாம். இல்லை நான் 2 நிமிஷம் பேசணும், அவள் என்னை பற்றி அட்ரஸ் பண்ணியிருக்கா, நான் அவளை பற்றி அட்ரஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் ஃபுல்லாக என் கூட அவர் ட்ராவல் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி பிரியங்கா சொல்லியிருக்காங்க. மணிமேகலை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஷூட்டிங் நிறுத்தப்படுகிறது. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஷூட்டிங் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சான். அதுக்கப்புறம் பிரியங்கா வந்து அந்த டீம் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி மணிமேகலை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அடுத்த வாரம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை அட்ரஸ் பண்ண சொல்லுங்கள், அக்னாலேஜ் பண்ண சொல்லுங்கன்ட்டு அந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸை மட்டும்தான் குரோஷி யூஸ் பண்ணுறாரு. அட்ரஸ் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்றது, அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுறாரு அப்படின்றது அவருக்கு தெரியும். அண்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதை தான் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஷுவலாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிரியங்கா வந்து டீம்கிட்ட சொல்லியிருக்கிறதாகவும், அண்ட் டீம் வந்து சாரி கேட்கணும் அப்படின்லாம் மணிமேகலைகிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அந்த அட்ரஸ் அண்ட் அக்னாலேஜ்மெண்ட் இப்படி ஒன்றும் இல்லை, பிரியங்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவல் ஷூட்டிங்கை அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? இல்லை டேரெக்டாக மணிமேகலைகிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அண்ட் இது வந்து மணிமேகலை ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்காங்க, பிரியங்கா அடிக்கடி தலையிடுறாங்க என்னுடைய ஆங்கரிங் பார்ட்டில் அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லியிருந்தாலும் டீம் வந்து இதை பற்றி பெருசாக கவலைப்படல. அண்ட் டீம் வந்து பிரியங்காவுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட் வீக் ஒரு குறும்படம் மாதிரி போட்டிருந்தாங்க. அதில் நம்ம மணிமேகலை பிரியங்காவோட ஷோவில் ஏதோ ஒன்று பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் மியூசிக் சம்திங் எதுலையோ. அதில் நாங்கள் தான் டாப்பு, ஜட்ஜஸ்லாம் டம்மி பீஸ் அப்படின்ற மாதிரி விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. அதை எடுத்து குறும்படமாக பிரியங்கா குக் வித் கோமாளி ஷோவில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, நான் செலவு பண்ணி இந்த எடிட்டிங்கை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க அவங்க வாயாலேயே. சீனியர் ஆங்கர் நீங்க சொல்லுங்க, ஒரு ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணும்போது எப்படியான வார்த்தைகள்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க? Ladies and gentlemen, Cook with Komali season 5 ஓட the godfather of cooking legend பதாமு அவர்கள். இப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல நான் விஜய் டிவில பாத்திருக்கேன். ஆனா இப்போ எப்படி நடந்துச்சுன்னா, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க குக் அப்படின்னு எங்களை காட்டிட்டு ஷோவோட சூப்பர் ஸ்டார்ஸ் நாங்க ஆங்கர்ஸ் இவங்க அடிச்சிட்டு மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியங்கா சேரில் உட்காடுறாங்க. அதுவும் எப்படின்னா கால் மேலே கால் போட்டு படையப்பால் வர நீலாம்பரி மாதிரி. அதுக்கு அந்த தீம் மியூசிக்கும் வந்து அந்த டைமில் டிஜே பிளாக் போட்டார். இது வந்து மணிமேகலையை ரொம்பவே மொக்க பண்ண வச்ச ஒரு சீன் தான். விளையாட்டாக இருந்தால் கூட அது ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும் அந்த ஒரு சீன். இன்னொரு பக்கம் சுஜிதா இருக்காங்கள, அவங்க கண்டஸ்டண்ட்டாக அங்கே இருக்காங்க குக் வித் கோமாளி ஷோவில். நிறைய நாடகங்களில் நல்லா நடிப்பாங்க. அண்ட் அவங்களுமே வந்து பிரியங்கா நீங்கள் தானே சீனியர் மோஸ்ட்டு, நீங்கள் எப்படி வெல்கம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு பிரியங்கா வெல்கம் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு வீடியோவும் போடுறாங்க. அண்ட் தென் இதை மாதிரி தான் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆனால் மணிமேகலை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காமெடிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஜட்ஜஸ்ஸு கண்டஸ்டன் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லி அவங்களையும் ரக்ஷனையும் சொல்லி அவங்க 2 பேரும் வந்து ஹைஃபை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து சுட்டி காட்டுறாங்க சுஜிதா. இது எல்லாமே காமெடிக்காக செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. காமெடிக்காக செய்யப்பட்டாலும் அந்த ஒரு விஷயத்தில் ஹர்ட் ஆகும் கண்டிப்பாக. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மொக்கையாக்குற மாதிரி இருக்குது மணிமேகலையா, அந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருக்கும். அதனால் வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட கருத்தும் பதிவிட்டது தான் இப்போது நிறைய கமெண்ட்ஸ் மக்கள் வந்து நிறைய பேசிக்கிட்டே வராங்க. அண்ட் பிரியங்கா மேலேயும்
நிறைய பர்சனலாக அசாசினேட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே தப்பு. பிரியங்கா இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அவங்க கூட இருந்த கண்டஸ்டன்ட் தான் இப்போ எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஆதரவாக வீடியோஸ் போட்டுட்டு வராங்க. அவங்க ஓப்பனாக வாயை திறந்து இதுதான் நடந்தது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லணும் அவங்களுடைய தரப்புலேருந்து. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு யாருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் போட்டுருங்க. சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.